ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PVCL Vlogs. நான் உங்கள் பிரமிளா லோகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சுவையான கத்திரிக்காவை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அந்த கத்திரிக்காய் வந்துட்டு செட்டிநாட் ஸ்டைலில் செய்யலாம் இன்றைக்கி. ஸோ எப்போவுமே நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி கத்திரிக்காய் போட்டு செய்வோம். இன்றைக்கி வந்து செட்டிநாட் ஸ்டைலில் செய்யலாம்ன்ட்டு தான் நான் இன்றைக்கி நினச்சேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி இந்த வந்து வீடியோவாக உங்களுக்கு போட்டு காமிக்கலான்ட்டு தான் யோசித்தேன். ஸோ வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காவை எப்படி செய்யணும், அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புது புது வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மெயின் இன்க்ரீடியன்ஸு ஃபஸ்ட்டு கத்திரிக்காங்க. நான் வந்து இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த முள்ளு கத்திரிக்காய். உங்களுக்கு முள்ளு கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா இன்னும் சூப்பருங்க. அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற கத்திரிக்காய் வச்சே செஞ்சுக்கலாம். ஸோ இது முள்ளு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா இது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறமா தூள் கரைசல். தூள் உப்பு, கல் உப்பு கிடையாது. ஆமாம். அப்புறம் இது புளி கரைசல். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ இந்த கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது ஸ்டஃப் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும்னு இவங்க சொல்லுவாங்க. இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் எல்லாம் வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குங்க. ஏன்னா இதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கத்திரிக்காவில் ஸ்டஃப் பண்ணிடலாம். எல்லாமே க்ளீனாக போட்டுக்குங்க. போட்ட பிறகு இதில் வந்துட்டு கொஞ்சமாக புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போட்ட பிறகு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இது வந்து வெறும் ஸ்டஃபிங்க்கு மட்டும்தாங்க. மற்றபடி வேற வதக்கிறதுக்கெல்லாம் நம்ம தனியாக வேற மசாலா யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றிக்கினேன். ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக இருந்தது. அதனால இந்த தண்ணிக்காக கொஞ்சம் புளி தண்ணியே ஊற்றிக்கினேன். இப்போ இந்த மசாலாவை கத்திரிக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காவை இப்படி நல்லா இப்படி நாளாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கின பிறகு இங்கே இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இது உள்ள சேர்த்துருங்க. வெறும் க்ளீனாக உள்ளெல்லாம் பார்த்துக்குங்க. உள்ளே பூச்சி எதுனா இருந்துச்சுன்னா அந்த கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டுருங்க. அப்படியே தூக்கி போடலாம். வேற கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் வந்து மசாலாலாம் க்ளீனாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்படி நல்லா மசாலாலாம் இது உள்ள போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா காத்து. இப்போ கத்திரிக்காய்க்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிடுங்க. ஸோ கடாய் வச்சுட்டேன். இப்போது இந்த கடாயில் வந்துட்டு நான் 1/2 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இந்த கத்திரிக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கொஞ்சம். அதனால ஒரு 1/2 கப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது இந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க.
இது அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விடுங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு 75% அது கொஞ்சம் இந்த எண்ணெயிலே அது கொஞ்சம் வெந்துடணும். கத்திரிக்காய் ஒரு 75% வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த கத்திரிக்காவை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு தாளிப்பு, அந்த தாளிப்பெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டோன்னு நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா அது ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நீங்கள் இதில் தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி தான் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி அது. நீங்கள் அப்படி பெரிய சைஸில் போடுறீங்கன்னா ஒரு 2 தக்காளி போதும். போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும். எல்லாம் ஃபுல்லாக அது வந்து மேஷ் ஆகணும் அந்த தக்காளி. அது வரைக்கும் அந்த ஆயிலே ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக இதில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து கத்திரிக்காயில் கூட உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால இதில் வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க உப்பு. உப்பு போட்டுட்டு கேஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு லிட்டு போட்டுடலாம். லிட்டு மூடிடலாம். அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிருக்கு, நல்லா வெந்துட்டுருக்குது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே. இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நான் ஒரு ஃபுல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு இடித்து போட்டிருக்கேன். இப்படி இடித்து போடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் ஆயிலோட ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகும்போது நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கத்திரிக்காயில் ஸ்டஃபிங்ஸில் கூட நான் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால இதில் நீங்கள் காரம் பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படி வதக்குங்க, போதும். நல்லா வதக்கி விடுங்க.
ஏன்னா இது ஆயிலில் எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். 5 to 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸு நல்லா வதங்கட்டும். இதில் இது நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. அந்த டைமில் மிச்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த புளி கரைசல், நான் ஏற்கனவே அந்த ஸ்டஃபிங்ஸில் கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துருந்தேன். இப்போ அதில் கொஞ்சம் மீதி இருக்கிற புளி கரைசலும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் நம்ம வேறு எதுவும் தண்ணி சேர்க்குறதில்ல. ஸோ அதனால தான் இந்த புளி கரைசல் அது போட்டோன்னா அது வந்து உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ இட்லி தோசைக்கு எல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புளி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் வந்து அடி பிடிச்சிடும். அதனால சிம்மில் வச்சுக்கின்னு நீங்கள் பண்ணுங்க. இப்போது இது கத்திரிக்காவோட ஒரு 5 நிமிஷம் நல்லா அது வந்துட்டு வேகட்டும். இந்த மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இப்போ லிட்டு போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 5 நிமிஷம் ஆச்சு கத்திரிக்காய் போட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, கத்திரிக்காயும் வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் நீங்கள், டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நான் வெல்லம் போடலைங்க, ஏன்னா எனக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் வெல்லம் சேர்க்கல. ஸோ அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. ஸோ இப்போ இது நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ சூடாக சாப்பாடும் செஞ்சுட்டேங்க. செஞ்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காயும் போட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்ல போகிறேன். சுடுது ரொம்ப சுடுது. சரி, இது மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. நிஜமா நான் செஞ்சுருக்கேன்னு அதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இது வந்து செட்டிநாட் ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இது வந்து என் சின்ன பொண்ணுக்கு ஊட்டுறேன். ஏன்னா அவளுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் இது இப்போ அவளுக்கு ஊட்டுறேன். அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சோனு, வா, ஏன் இதை டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்ட்டு. சுடுதா? இதில் ஊதி தரேன். சுட்டேனா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சுட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு.
இந்த மாதிரி ஒரு டிஷ் உங்கள் கூட நான் செஞ்சு காமிச்சிருக்கிறதுக்கு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. எங்கள் சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை. பாய்.